ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவை மீண்டும் மகத்தானதாக்குவேன் என்று ஜனாதிபதி ஆர்டருடன் அறிவித்தார். மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின். அந்த அறிவிப்புக்கு பின்னாடி இருக்கிற மிக மோசமான விஷயம் என்ன? அமெரிக்கா ஏற்கனவே வேகமாக சரிந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் அந்த அறிவிப்பின் அடையாளம், அர்த்தம். அந்த சரிவிலிருந்து அமெரிக்காவை மீட்பதற்காக அவர்கள் எடுக்கிற நடவடிக்கை உலகத்தை, எல்லா நாடுகளையும் பெரும் பதட்டத்திற்கு ஆளாகி இருக்கிறது. எல்லா நாடுகளிலும் தொழில் பதட்டம், வர்த்தக பதட்டம், ஏற்றுமதி இறக்குமதி பதட்டம், போர் பதட்டம், எப்போது அமெரிக்கா நம்முடைய நாட்டின் மீது கை வைக்கும் என்கிற மனப்பதட்டம் என்று எல்லா நாடுகளுமே இப்போது பதட்டத்தோடு இருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு நிலை இன்றைக்கு அமெரிக்கா உண்டாக்கி இருக்கிறது. அதனுடைய இராணுவ மேலாண்மை, டாலர் அதனுடைய மேலாண்மை, அவர்கள் உலகத்தினுடைய எல்லா நாடுகளிலும் இருந்து பொருட்களை அதிகமாக நுகர்வு செய்கிற பொருளாதாரம் என்கிற முறையில் இருக்கிற பொருளாதார நிலை, இவை எல்லாவற்றையும் பயன்படுத்தி உலகத்து நாடுகளை நவீன காலனியாக மாற்றுவதற்கான முயற்சியில் இப்போது ஈடுபட தொடங்கியிருக்கிறார்கள். இந்த காலனி கனவுகள் பலிக்குமா? நிச்சயமாக பலிக்காது. அமெரிக்கா 1990களில் WTO, IMF போன்ற இந்த அமைப்புகளை எல்லாம் உருவாக்கி அவற்றை பயன்படுத்தி அதற்கு முன்பு 10 ஆண்டு கணக்கிலே முயற்சி எடுத்து உலகமயம், தாராளமயம், தனியார் மயம் என்ற அந்த 3 முழக்கங்களை வைத்து ஏதோ உலகத்தை ஒரு புது உலகமாக்கப் போகிறோம் என்கிற முறையில் பொருளாதாரத்தில் நாடுகளிற்கு இடையே இருக்கிற உறவுகளில் இது மிகப்பெரிய மாற்றம் என்றெல்லாம் டமாரம் அடித்தார்கள். அந்த உலகமயம் வளர்ச்சி அடைந்த இன்றைக்கு பலமாக இருக்கிற நாடுகளுக்குத்தான் பயன்படும். பின்தங்கிய நாடுகள் இந்த நிபந்தனைகளை ஏற்கக்கூடாது. பின்தங்கிய நாடுகள் தங்கள் காலில் நிற்பதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். ஏகாதிபத்தியம் மற்றும் வளர்ச்சி அடைந்த நாடுகளுடைய பழைய காலனி கனவுகளை எல்லாம் நாம் நிராகரிக்க வேண்டும் என்று உலகில் இருக்கிற இடதுசாரிகள் தான் அத்தனை நாடுகளிலும் சொன்னார்கள். இந்தியாவிலும் நாம் அதற்கான பிரச்சாரத்தை அன்றைக்கு மேற்கொண்டோம். ஆனால் இந்த உலகமயம் நமக்கும் பல நாடுகளின் உலக கதவுகள் திறக்கும். நாமும் தொழில் செய்யலாம், நாமும் வர்த்தகம் செய்யலாம், நாமும் வளரலாம் என்று நம்மை போன்ற நாடுகளிலே இருக்கிற முதலாளிகளுடைய நாவிலே எச்சு ஊறியது. அவர்கள் அதை வரவேற்றார்கள், அதை போற்றினார்கள், பாராட்டினார்கள். ஆனால் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மாநாடு நடக்கிற இந்த தருணத்தில் என்ன நடக்கிறது? இப்போது உலகமயம் இல்லை. உலகமயம் முழுக்க அழிக்கப்பட்டு விட்டது, ஒழிக்கப்பட்டு விட்டது. டி குளோபலைசேஷன் பீரியட் என்று இதை இன்றைக்கு பொருளாதார நிபுணர்கள் அழைக்கிறார்கள். அமெரிக்கா உலகமயம் என்கிற பேரில் ஏற்கனவே எதையெல்லாம், யாரெல்லாம், எப்படியெல்லாம் செய்து கொள்ளலாம் என்ற விதி இருந்தது, அனைத்தையும் தகர்த்து விட்டார்கள். இப்போது நான் விரும்பியபடி தான் செய்வேன். இப்போது வரி விதிப்பது, ஏற்றுமதி இறக்குமதிகளுக்கு நிபந்தனைகள் விதிப்பது போன்ற ஏராளமான தடைகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஐரோப்பிய நாடுகளும் அவர்களோடு இணைந்திருக்கிற பல்வேறு நாடுகளும் இந்த காரியத்தில் ஈடுபட தொடங்கிவிட்டார்கள். ஆரம்பத்தில் உலகமயம் நமக்குத்தான் பயன்படும், வலுவாக இருக்கிற நாம் தான் இதில் ஆதாயம் பெறுவோம் என்று கருதியவர்கள் இந்த 30 ஆண்டுகளில், இந்த 35 ஆண்டுகளில் கொஞ்சம் கொஞ்சமாக பழைய சோசியலிச நாடு, இப்போது இருக்கிற சோசியலிச சீனம், வியட்நாம் போன்ற இந்த நாடுகள் எல்லாம் இந்த உலகமய சூழ்நிலைமையை பயன்படுத்தி கொண்டு மிக வலுவாக அவர்கள் முன்னேறினார்கள். அமெரிக்கா போன்ற நாடுகள் 70-80 ஆண்டுகளிலே அடைந்த வளர்ச்சியை வெறும் 20-25 ஆண்டுகளிலேயே சோசியலிச பொருளாதாரம் அடைந்தது. அந்த வளர்ச்சி அவர்கள் எட்டினார்கள். எல்லாவற்றிலும், தொழில்நுட்பத்திலே, வர்த்தகத்திலே, வியாபாரத்திலே, இராணுவ மேலாண்மையிலே, எல்லாவற்றிலும் அவர்கள் அமெரிக்காவிற்கு இணையாக அல்லது அமெரிக்காவுக்கு நெருக்கமாக வளர்ச்சியை பெற்றார்கள். இன்றைக்கு உலகில் வர்த்தகத்தில் அதே மாதிரி மற்ற நாடுகள் என்னை சார்ந்திருக்க வேண்டும். இப்போது என்ன சொல்லுகிறார்கள்? உலகத்தின் தொழிற்சாலை சீனம், த வேர்ல்டு ஃபேக்ட்ரி, உலகத்தின் எல்லா நாடுகளுக்கும் பொருளை உற்பத்தி செய்து அனுப்புகிற ஒரு தொழிற்சாலை என்பது போல் இன்றைக்கு அது மாறி இருக்கிறது. அதே மாதிரி சோசியலிச நாடுகள், முன்னாள் சோசியலிச நாடு சோவியத் யூனியன்
ரஷ்யா, இப்போது இருக்கிற வியட்நாம் போன்ற நாடுகள் எல்லாம் அதிலே மிக வேகமாக முன்னேறி வருகிறார்கள். ஆகவே அமெரிக்கா இப்போது தடைகள் என்கிற பெயரில் அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்கிற கடுமையான நெருக்கடி, அந்த நெருக்கடியிலிருந்து மீள முடியாமல் அவர்களுக்கு ஏற்படுகிற தவிப்பு, அது உண்டாக்குகிற வேலையின்மை, அது உண்டாக்குகிற தொழில் நெருக்கடி. அமெரிக்காவிலே ஏராளமான தொழிற்சாலைகள் மூடப்பட்டு விட்டன. இன்றைக்கு அமெரிக்காவில் டெட்ராய்டு என்பது உலகத்தினுடைய கார் தொழிற்சாலை, உலகம் முழுவதற்கும் கார், ஃபோர்டு போன்ற கம்பெனிகள் எல்லாம் இருக்கக்கூடிய பெரிய தொழில் நகரம். அந்த டெட்ராய்டு இன்றைக்கு கிட்டத்தட்ட பாலைவனமாக இருக்கிறது. அப்படி பல தொழிற்சாலைகளுக்கு அங்கே மிகப்பெரிய நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே அமெரிக்கா மூலதனம் எங்கு வேண்டுமானாலும் போகலாம் என்று வித்தாரம் பேசியவர்கள் இப்போது என்ன சொல்லுகிறது? ட்ரம்ப் என்ன சொல்லுகிறார்? வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கிற அமெரிக்க கம்பெனிகள் அந்த நாட்டிலிருந்து பொருள் உற்பத்தி செய்து அமெரிக்காவுக்கு நீங்கள் அனுப்பினால் அதற்கு வரி போடுவேன் என்று இப்போது எச்சரிக்கிறார். அவருடைய பொருள் வெளிநாடுகளிலே இன்றைக்கு மூலதனத்தை போட்டிருக்கிற அமெரிக்க நிறுவனங்கள் திரும்பி நம் ஊருக்கு வந்துவிட வேண்டும், இல்லாவெல்லாம் தண்டிப்பேன் என்பதுதான் அதனுடைய பொருள். ஆகவே இப்படி எல்லாவற்றிலுமே இன்றைக்கு தலைகீழாக அவர்கள் நடவடிக்கை எடுக்க தொடங்கி இருக்கிற காரணத்தினாலே ஒரு புதிய நிலைமை இன்றைக்கு உருவாகிறது. இதிலே நேரடி போரை விட பொருளாதார தடை என்பது கொடிய போர். நேரடி போரிலே கூட இராணுவ சிப்பாய்கள் உயிரிழப்பார்கள், அல்லது கிராஸ் ஃபயரிலே மற்றதிலே கொஞ்சம் மக்கள் உயிரிழப்பார்கள், சில பொருட்கள் சேதமாகும். ஆனால் பொருளாதார தடை என்று வருகிற போது ஒருவனும் தப்பிக்க முடியாது. குழந்தைகள், பெண்கள், ஆண்கள், முதியவர்கள், நோயாளிகள் அத்தனை பேரையும் பாதிக்கக்கூடிய மிக மோசமான நடவடிக்கை பொருளாதார தடை. இந்த பொருளாதார தடை என்கிற அந்த கொடிய ஆயுதத்தை எல்லா நாடுகளுக்கு எதிராகவும் அமெரிக்கா இன்றைக்கு பிரயோகிக்கிறது. இது மிருகத்தனமான, காட்டுமிராண்டித்தனமான ஒரு நடவடிக்கை. இதிலே அமெரிக்கா பல நாடுகளை சீரழித்து விட்டார்கள். ஈராக் போன்ற நாடுகள் எல்லாம் அவ்வளவு செழிப்போடு இருந்த அந்த நாடு இன்றைக்கு ஏழை நாடு என்று சொல்லத்தக்க நாடாக மாறியதற்கு காரணம், ஈராக்கிலே கடந்த 15 ஆண்டுகளாக, 15 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து ஒரு 10 ஆண்டு காலம் 15 லட்சம் குழந்தைகளை அவர்களுடைய பொருளாதார தடை கொன்று குவிந்து விட்டது ஈராக்கிலே. அப்படியானால் இப்போது 25 வயது 20 வயது என்று இருக்கிற இளைஞர்களே மிகப்பெரிய அளவுக்கு குறைந்து போன ஒரு நாடாக இன்றைக்கு ஈராக் இருக்கிறது. அப்படி ஏராளமான நாடுகளுக்கு எதிரான பொருளாதார தடை நமக்கு எதிராக இருக்கிறது, சீனத்துக்கு எதிராக இருக்கிறது, ரஷ்யாவுக்கு எதிராக இருக்கிறது, கியூபாவுக்கு மிக கொடூரமாக இருக்கிறது. இதனாலெல்லாம் அந்த மக்கள் அனுபவிக்கிற அந்த கொடுமைகளை அவர்கள் ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தடையை தாங்க முடியாமல் நம்முடைய உத்தரவுகளை, கட்டளைகளை ஏற்பார்கள், நவீன அடிமைகளாக ஆவார்கள் என்பது அமெரிக்காவினுடைய கணக்கு. இந்த கணக்கை எல்லாம் உலகத்து தொழிலாளிகள், உலகத்து உழைப்பாளிகள் முறியடித்தாக வேண்டும், இல்லாவிட்டால் நமக்கெல்லாம் வாழ்க்கை இல்லை என்கிற நிலை. இன்றைக்கு ஒரு உலகம் ஒரு துருவமாகிவிட்டது என்று கொக்கரித்தவர்கள் 90லே உலகமயம் வந்தவுடன் இனிமேல் உலகத்தில் சோசியலிசமாவது ஒன்றாவது, இனிமேல் உலகத்தில் 2 துருவம் என்பதாவது, சோசியலிச முகாம், முதலாளித்துவ முகாம் என்பதெல்லாம் கிடையாது, ஒரு துருவம் என்று அவர்கள் ஆனந்தப்பட்டார்கள், கூத்தாடினார்கள். ஆனால் இன்றைக்கு ஒரு துருவம் அல்ல, உலகம் பல துருவமாகிவிட்டது. ஒரு துருவம் என்று ஆனந்தப்படுகின்றவர்கள் இப்போது அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு வரியை போட்டார்கள், சீனத்துக்கு எதிராக வரியை போட்டார்கள், சீனத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுத்தார்கள். பல நாடுகள் இந்த வரியை பார்த்து அஞ்சின, அவர்களை பார்த்து கெஞ்சின, கொஞ்சம் பணிந்தன. ஆனால் எந்த வகையிலும் பணிய முடியாது என்று நிமிர்ந்து இருக்கிற துணிவு மட்டுமல்ல, நிமிர்ந்து இருக்கிற பொருளாதார இதுவும் சோசியலிச பொருளாதாரம் சீனம் என்ற அந்த நாடு இன்றைக்கு நிமிர்ந்து நிற்கிறது. நீ வரி போட்டால் நானும் வரி போடுவேன், நீ உன்னுடைய நாட்டிலிருந்து சில பொருட்களுக்கு இறக்குமதிக்கு தடை விதித்தால் நான் என் நாட்டு பொருட்களுக்கு இறக்குமதிக்கு தடை விதிப்பேன் என்று தடை விதித்தார்கள். அமெரிக்காவிலே இருந்து அமெரிக்க விவசாயிகள் உற்பத்தி செய்வதிலே 30% மேற்பட்ட அளவுக்கான சோயா பீன்ஸ் என்கிற அந்த தானிய அந்த 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 பொருள் அந்த பயிரை வாங்கி தனது நாட்டு பன்றிகளுக்கு உணவாக போட்டு கொண்டிருந்த நாடு சீனா. சீனா சோயா பீன்ஸ் என்கிற அந்த இறக்குமதியை நிறுத்தினால் அமெரிக்க விவசாயிகள் மிகப்பெரிய நெருக்கடிக்கு ஆளாகி விடுவார்கள். அமெரிக்கா இன்றைக்கு மிகப்பெரிய அளவுக்கு அச்சப்படுவதற்கு அது ஒரு காரணம். சோயா பீன்ஸை நிறுத்தினார்கள். உன் நாட்டுக்கு வர வேண்டிய எந்நாட்டு கனிமங்கள் வராது, உன் நாட்டுக்கு வர வேண்டிய எந்நாட்டு சிறப்பு பொருட்கள் வராது என்று இவர்கள் நிறுத்தினார்கள். அமெரிக்கா பயந்து பணிந்து இப்போது தென்கொரியாவில் நடந்த அந்த கூட்டத்தில் ஜின்பிங் அவர்களை பார்த்து இல்லை இப்படி நாம் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் செய்து கொள்ளலாம் என்று இப்போது ஏற்பாட்டுக்கு வந்திருக்கிறார்கள்.
அமெரிக்கா தான் அதிலே பணிந்தது, சீனம் அதிலே வென்றது. சீனம் இப்போது சோயாபீன்ஸ் மற்றது இன்றைக்கு இறக்குமதி செய்ய நிற்கிறது. அதே மாதிரி ஆயுத பலம், இப்படி தொழில்நுட்ப பலம், எல்லாவற்றிலும் இவர்கள் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இன்றைக்கு உலகத்தில் நாம் பார்க்கிறோம். அதேபோல் பழைய காலனி நாடுகளை இப்போதும் தன்னுடைய நாடுகளைப் போலவே கையாண்டு கொண்டிருக்கிற அமெரிக்காவும் பிரான்ஸும் ஜெர்மனியும் இது போன்ற இந்த நாடுகள் எல்லாம் நம்முடைய பல கண்டங்களிலே தென் அமெரிக்க கண்டம், ஆசியா கண்டம் அல்லது ஆப்பிரிக்க கண்டம் போன்ற நாடுகளிலே இருக்கிற அந்த நாடுகளுக்கு பெரும் தொல்லைகளை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருந்தார்கள். அவர்களுக்கு உரியது கிடைக்காமல், அவர்களுக்கு உரிய கடன் கிடைக்காமல், அல்லது ஏற்கனவே கொடுத்த கடனுக்கு போட்ட நிபந்தனையால் அவர்களை இன்றைக்கு அவர்கள் கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிற இது போன்ற இவைகளிலெல்லாம் அவர்களை மீட்பதற்கு ரஷ்யாவும் சரி சீனாவும் சரி பெரிய அளவுக்கு அவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு சீனா ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஏராளமான நாடுகளுக்கு கடன் கொடுத்திருக்கிறது, அவர்களுக்கு வேண்டிய தொழில்நுட்பத்தை தந்திருக்கிறது, தொழில்களை தந்திருக்கிறது. பொருட்களை தருவதல்ல, தொழில்நுட்பத்தை தர வேண்டும். இந்தியாவுக்கு ரஷ்யா செய்த மிகப்பெரிய உதவி என்ன? தொழில்நுட்பம். அந்த நுட்பம் இருந்தால்தான், மீன்பிடிக்க கற்றுக்கொடு என்று சொல்லுகிற பழமொழியைப் போல தொழில்நுட்பத்தை நமக்கு தந்த ஒரே நாடு ரஷ்யா. இல்லாவிட்டால் இந்தியா இன்றைக்கு இருக்கிற கனரக வளர்ச்சியை பெற்றே இருக்க முடியாது. அப்படி இன்றைக்கு தொழில்நுட்ப உதவி போன்ற எல்லாவற்றையும் இதர நாடுகளுக்கு தருகிறார்கள். அவர்கள் இலங்கைக்கு தருகிறார்கள், பாகிஸ்தானுக்கு தருகிறார்கள், ஈரானுக்கு தருகிறார்கள். யாரெல்லாம் அவர்களை அணுகுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தருகிறார்கள். நமக்கு பிடிக்காத ஒரு நாட்டுக்கு அவர்கள் ஒரு துறைமுகத்தையோ அல்லது மற்றதையோ தொழில்நுட்பத்தையோ கொடுத்தால் இங்கு இருப்பவர்கள் வருத்தப்பட்டோ அல்லது திட்டியோ என்ன புண்ணியம்? அது உலக நிலை. அப்படி இன்றைக்கு பல நாடுகள். அதேபோல் சீனத்தினுடைய நாணயம் யுவான் அமெரிக்காவுக்கு போட்டியாக மிக வலுவாக இன்றைக்கு உலக நாணய சந்தையிலே இருக்கிறது, உலக நாணய செலாவணியிலே இருக்கிறது. ஒட்டுமொத்த நாணய செலாவணி, உலக செலாவணியிலே 8% சீனத்தின் யுவான் கைப்பற்றிவிட்டது. இது சாதாரண சாதனை அல்ல, மிகப்பெரிய சாதனையை இப்போது அந்த யுவான் அடைந்திருக்கிறது, சீனம் அடைந்திருக்கிறது. இலங்கை போன்ற பல நாடுகள் இப்போது யுவானை நான் பயன்படுத்துவதற்கு எல்லாவற்றுக்கும் உலக வர்த்தத்திற்கே நான் யுவானை பயன்படுத்துவேன் என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அப்படி இன்றைக்கு யுவான் அவர்களுக்கு ஒரு போட்டியாக இருக்க மட்டுமல்ல, பிரிக்ஸ் போன்ற நாடுகள், அதே மாதிரி ஷாங்காய் கூட்டமைப்பு நாடுகள், இந்த நாடுகள் வழியாக நாங்கள் தனி வங்கியை உருவாக்குவோம், நாங்கள் பின்தங்கிய நாடுகளுக்கு கடன் கொடுப்போம். IMF போன்று நிபந்தனைகளோடு அல்ல, IMF போன்று இன்னொரு நாட்டை அழிப்பதற்கு அல்ல, நாங்கள் கடன் கொடுப்போம், அந்த நாடுகளை மீட்போம். அதே மாதிரி உலக செலாவணி இன்றைக்கு டாலர் என்பதற்கு மாற்றாக நாங்கள் ஒரு நாணய செலாவணியை உண்டாக்குவோம் என்று அவர்கள் அறிவித்தார். அமெரிக்கா எதற்கும் பயப்படுவதை விட இந்த அறிவிப்புகளுக்கு மிக அதிகமாக பயந்தார்கள். என்ன மிரட்டினார் ட்ரம்ப்? பிரிக்ஸ் நாடுகள் இது போன்ற தனி நாணயம், தனக்கென்று ஒரு நாணயம் என்று உருவாக்கினால் அதற்கு எதிராக என்னுடைய வினை கடுமையாக இருக்கும், எச்சரிக்கிறேன் என்றெல்லாம் கொக்கரித்தார். எந்த எச்சரிக்கையும் இனிமேல் எடுபடாது. இப்போது நீங்கள் யுக்ரைன் போரை எடுங்கள், இப்போது நடந்து கொண்டிருக்கிற இஸ்ரேல் பாலஸ்தீன போரை எடுங்கள். அதற்கு முன்பு நாம் பேசிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் எங்கோ குண்டு வெடித்துக் கொண்டிருக்கிறது. நாம் பேசிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் எத்தனையோ பேர் இருந்த இடத்தையெல்லாம் இழந்துவிட்டு குழந்தைகளை கையில் கிடைத்ததை எடுத்து இடுப்பிலும் தோளிலும் போட்டுக்கொண்டு புகலிடம் தேடி நடந்து கொண்டிருக்கிறார்கள். பாலைவனத்திலே நடந்து கொண்டிருக்கிறார்கள், எங்கெல்லோமா நடந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன உலகம் இது? கெட்ட போரிடும் உலகம் என்று பாரதிதாசன் சொன்னதைப் போல் மிக கொடிய உலகம் இது. இன்றைக்கு ஏகாதிபத்தியத்தினால் இன்றைக்கு அழிந்து கொண்டிருக்கிறது. இந்த யுத்தங்கள் நடந்திருக்கிற இந்த அனைத்து யுத்தங்களும் யாரால் நடந்தது? யார் தூண்டி நடந்தது? இந்த யுத்தங்கள் யாருக்கு தொடர்ந்து தேவைப்படுகிறது? யார் உலகத்து நாடுகளுக்கு தன்னுடைய ஆயுதங்களை விற்பதுதான் எனது பொருளாதாரம், எனது பொருளாதாரம் யுத்த பொருளாதாரம் தான், தொடர்ந்து ஆயுத விற்பனை இல்லாமல் போனால் எனது பொருளாதாரம் நஷ்டப்படும், கஷ்டப்படும் என்கிற நிலையில் இருப்பது யார்? ஏகாதிபத்திய நாடுகள் தான், குறிப்பாக அமெரிக்கா தான். ஆகவே அவர்களுக்கு யுத்தம் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். யுத்தத்தில் இரண்டு பக்கத்திற்கும் அவர்கள் ஆயுதத்தை விற்பனை செய்வார்கள். மரண வியாபாரிகள், இரத்த வியாபாரிகள் இதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அக்கிரமம் என்பது ஒரு பக்கத்தில் தொடர்ந்து நடந்த வண்ணம் இருக்கிறது. யுக்ரைனிலே நேட்டோ என்ற இராணுவ கூட்டமைப்பிலே யுக்ரைனை சேர்ப்போம். அது ஏற்கனவே சோவியத் யூனியனிலே இருந்து பிரிந்த நாடு. அந்த நாடை நேட்டோவிலே இணைத்து கொண்டால் அவர்களோடு ஒப்பந்தம் போட்டு நேட்டோவினுடைய படை என்கிற பெயரால் அமெரிக்காவினுடைய ஏகாதிபத்திய நாடுகளுடைய நவீன படைகளை அங்கே நிறுத்தி கொள்ளலாம். சோவியத் யூனியனுடைய சுற்றி வளைத்து கொள்ளலாம். அவர்களுடைய வாசலிலேயே நம்முடைய ஆயுதங்களை நிறுத்தி கொள்ளலாம். அவர்களை தொடர்ந்து மிரட்டலாம், அச்சுறுத்தலாம் என்பதற்காக
யுக்ரைனை அவர்கள் நேட்டோவிலே இணைப்பதற்கான ஏற்பாட்டை செய்தார்கள். இது இணைக்கக்கூடாது என்று ஏற்கனவே ஒரு உடன்படிக்கை இருக்கிறது. அந்த உடன்படிக்கை மீறி அமெரிக்கா அந்த நடவடிக்கை எடுக்கிறது. இந்த போரை தூண்டியதே அவர்கள்தான். இந்த போருக்கான ஏற்பாடுகளை செய்ததே அவர்கள்தான், அமெரிக்கா தான். போரை நடத்துவது யார்? அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும், பிரிட்டனும் ஜெர்மனியும் அமெரிக்காவும் தான் இந்த போரை நடத்துகிறது. யுக்ரைன் அரசு அல்ல. போர் நடக்கிற இடம்தான் யுக்ரைன். ஆக இது ஒவ்வொன்றுக்கு பின்னாலும் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை, ஒவ்வொன்றுக்கு பின்னாலும் இருக்கக்கூடிய வர்க்க ஏற்பாடுகளை, உலகத்து முதலாளிகளுடைய ஏற்பாடுகளை நாம் புரிந்து கொள்ள தவறக்கூடாது. இன்றைக்கு யுக்ரைனிலே மிகப்பெரிய யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அதை அமெரிக்கா தொடர்ந்து நடத்துவேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. யுக்ரைனில் இந்த யுத்தத்தை பயன்படுத்தி அமெரிக்கா செய்தது என்ன? அமெரிக்காவில் இருக்கிற கனிமங்களை, சிறப்புக்குரிய கனிமங்கள், அதெல்லாம் அபூர்வ கனிமங்கள், அந்த கனிமங்களை எல்லாம் நான் இங்கிருந்து எடுத்து செல்லுவதற்கு யுக்ரைன் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று அவருடைய கழுத்தை நெரித்து ஒப்பந்தத்தை போட்டுக்கொண்டார்கள். அமெரிக்கா என்னவெல்லாம் சொன்னது? ஆட்சிக்கு வந்தவுடன் கனடாவை நான் எடுத்துக்கொள்வேன், அது எனது இன்னொரு மாநிலமாகும். கிரீன்லாந்தை நான் எடுத்துக்கொள்வேன். வரிசையாக அறிவிக்கிறார்கள் அவர்கள். இப்போது காசா நாங்கள் கொஞ்சி விளையாடும் பார்க்காகும் என்று அறிவித்துக் கொண்டிருந்தார் இந்த ட்ரம்ப். இப்படிப்பட்ட ஒரு கொடிய ஒரு சூழ்நிலைமை தான் இன்றைக்கு ஏகாதிபத்தி நடத்துகிறார்கள். இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிற இந்த பின்னணியில் எல்லா நாட்டு மக்களுமே அவர்கள் நாடு, அவர்கள் நாட்டு பாதுகாப்பு, அவர்கள் தேசம், அவர்கள் தேசத்தின் நலன் என்று மட்டுமே சிந்திக்க வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எல்லா நாடுகளிலும் இருக்கிற உழைப்பாளிகள் இன்னொரு பக்கம் கடுமையான கொடுமையான உழைப்பு திருட்டுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகமயம் போன அந்த பின்னணியிலே என்ன நடக்கிறது? எல்லா நாடுகளிலும் இருக்கிற முதலாளிகள், சர்வதேச முதலாளிகள் தங்களுடைய மூலதனம் போகிற இடங்களிலெல்லாம் அந்த நாட்டு அரசுகளுக்கு நிர்பந்தம் தருகிறார்கள். என்ன? தொழிற்சங்கம் இருக்கக்கூடாது, தொழிற்சங்க சட்டம் இருக்கக்கூடாது, பணி நிரந்தரம் இருக்கக்கூடாது, பணி பாதுகாப்பு இருக்கக்கூடாது, வேலை நிரந்தரம் என்பது இருக்கக்கூடாது என்றெல்லாம் நிபந்தனை போடுகிறார்கள். இருக்கிற சட்டங்களை மாற்றுங்கள், அகற்றுங்கள் என்கிறார்கள். ரைட் டு ஃபார்ம் அசோசியேஷன், இது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஜனநாயக நாடுகள் என்று சொல்லிக்கொள்ளக்கூடியவர்கள் வைத்திருக்கிற மிக அடிப்படையான ஒரு உரிமை, ரைட் டு ஃபார்ம் அசோசியேஷன். அது கூடாது என்கிறார்கள். அதையெல்லாம் இன்றைக்கு ஏற்றுக்கொண்டு எல்லா நாடுகளும் செயல்படுத்த தொடங்கிவிட்டார்கள், செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய நாட்டை இந்த பின்னணியில் நாம் பார்க்க வேண்டும். நம்முடைய நாட்டிலே இப்போ உலகத்தில் எல்லா நாடுகளிலும் இப்போ கடைசியாக நீங்கள் பார்த்தால் ஐபிஎம் கம்பெனி, நாங்கள் 2,70,000 பேரை, நாங்கள் இந்த 20,000 பேரில் 35% பேரை வேலை இழக்க செய்வோம் என்கிறார்கள். அமேசான் அறிவித்து விட்டது, டிசிஎஸ் அறிவித்து விட்டது, ஒவ்வொரு பெரிய பெரிய நிறுவனங்களும் அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். 20,000 பேர், 30,000 பேர், 1,00,000 பேர், 1,00,000 பேர் நாங்கள் படிப்படியாக வேலையை விட்டு அகற்றப் போகிறோம். டேபிளில் இருந்து, மேசையில் இருந்து சாப்பிடுவதற்கு போய் சாப்பிட்டு விட்டு திருப்பி வந்து கம்ப்யூட்டரை ஆன் பண்ணினால் உனக்கு இனி வேலை இல்லை, வீட்டுக்கு போகலாம் என்கிற செய்தி கம்ப்யூட்டரில் இருக்கிறது. எண்ணி பாருங்கள். இதுதான் தொழிலாளி நிலை என்றால் என்ன ஆவது? இதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இந்தியாவிலே இந்த நிபந்தனைகள் வழியாக போடப்பட்டதான் நம்முடைய 4 தொகுப்புகள். இந்த 4 தொகுப்புகளும் அவர்களுடைய இதை நோக்கமாக வைத்திருக்கிறது. மிக பெரும்பாலான தொழிலாளர்களை உற்பத்தி துறை, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ், அதில் இருக்கிற மாடர்ன் ஒர்க்கர்ஸ், அவர்களையே சட்ட வரம்புக்குள் இருந்து வெளியே எடுத்து விட வேண்டும். அவர்களுக்கு எந்த சட்டமும் பொருந்தாது என்கிற நிலைமையை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இந்த சட்டங்களுடைய மிக முக்கியமான நோக்கம். யாருக்கும் சட்டம் பொருந்தாது என்று சொல்லுவதற்கு ஒரு சட்டம் என்ற ஒரு கேடுகட்ட ஆட்சி இன்றைக்கு இந்தியாவிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த சட்டங்களை எதிர்த்து கடுமையான போராட்டத்தை நம்முடைய அனைத்து தொழிற்சங்க தலைவர்களும் இங்கே இருக்கிறார்களே, நம்முடைய அமைப்புகள் எல்லாம் இணைந்து தொடர்ந்து போராடி அதை இப்போதும் நோட்டிஃபை பண்ண விடாமல் தடுத்து கொள்ள முடிந்திருக்கிறது இந்த நிமிடம் வரை. ஆனால் என்ன அக்கிரமம் நடக்கிறது? அந்த சட்டம் அமலாக விட்டால் என்ன? இருக்கிற சட்டங்களிலே நீங்கள் திருத்தமாக இவற்றை செய்து கொள்ளுங்கள், அமெண்ட்மெண்ட்டாக இதை போட்டுக்கொள்ளுங்கள். மோட்டார் வாகன சட்ட திருத்தம் இந்தியாவிலே ஒரு கொடிய திருத்தம். அந்த திருத்தங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிற ஒரு சட்டம் மோட்டார் வாகன சட்ட திருத்தம். இப்படி வரிசையாக இப்போது ஃபேக்ட்ரிஸ் ஆக்டிலே, ஐடி ஆக்டிலே, ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் ஆக்டிலே எல்லாவற்றிலும் திருத்தங்களை அவர்கள் செய்வதற்கு முற்படுகிறார்கள். 8 மணி நேரத்தை 12 மணி நேரம் ஆக்குவது, வேலை நேரத்தை மாற்றி அமைப்பது, அதே மாதிரி இரவு பணி போன்ற இந்த பல்வேறு விஷயங்களிலே இருக்கிற சட்டங்களிலே அவர்கள் திருத்தங்களை செய்கிறார்கள். அவர்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி, சட்டமன்ற அதிகாரத்தை பயன்படுத்தி இவற்றை நிறைவேற்றுவதற்கு ஏற்பாடு செய்கிறார்கள். இவையெல்லாம் மிக கடுமையான விளைவுகளை நமக்கு உண்டாக்குகிறது. தமிழகத்திலேயும் அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டது. 8 மணி நேர வேலை சமாச்சாரத்தில் நம்முடைய அனைத்து தொழிற்சங்கங்களும் ஒன்றாக இணைந்து இது சரியல்ல, இதை கைவிட வேண்டும் என்று நாம் வலியுறுத்தினோம். மாநில அரசாங்கம் கைவிட்டு விட்டது.
ஆனால் இன்றைக்கு நீங்கள் தெலுங்கானாவிலே, ஆந்திராவிலே, கர்நாடகாவிலே இன்றும் இருக்கிற அனைத்து இடங்களிலும், அனைத்தும் 18க்கும் மேற்பட்ட மாநிலங்களிலே 8 மணி நேர வேலை சட்டமே இல்லை. உலகத்தில் தொழிற்சங்க இயக்கம் சாதித்த மிகப்பெரிய சாதனை, இன்றைக்கும் சரி நாளைக்கும் சரி மிகப்பெரிய சாதனை எதுவென்றால், கார்ப்பரேட்டுகள் அல்லது பெருமுதலாளிகள் தொழிலாளிகளிடமிருந்து எப்படி வேண்டுமானாலும் வேலை வாங்கலாம், எத்தனை மணி நேரம் வேலை வாங்கலாம். அதிக வேலை நேரம் என்றால் அதிக லாபம் என்று பொருள். நீங்கள் லாபத்தை கட்டுப்படுத்துவது அல்லது குறைப்பது, அல்லது நமக்கு எதிரான சுரண்டலை, உழைப்பு, திருட்டலை குறைத்துக் கொள்வது, தனித்துக் கொள்வது என்றால் நீங்கள் கை வைக்க வேண்டிய இடம் வேலை நேரம்தான். அந்த வேலை நேரத்திலே கை வைத்தார்கள் நம்முடைய முன்னோர்கள், பெரும் போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். வேலை நேரத்தை குறைத்து குறைத்து கடைசியிலே 8 மணி நேரம் என்கிற ஒரு பொது நீதியை உலகம் முழுவதும் உண்டாக்கி விட்டார்கள். அதனால தான் உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிற ஒரு பெரிய திருவிழாவாக மே தினம் என்கிற திருவிழா இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. அதிலேயே கை வைக்கலாம் என்று கருத தொடங்கிவிட்டால் என்ன செய்வது? அதை போல் எல்லா விதமான திருத்தங்கள், நான் திருத்தங்களுக்குள்ள எல்லாம் போகவில்லை, இது உங்களுக்கு தெரியாத விஷயம் அல்ல. இன்றைக்கு இப்படிப்பட்ட இந்த திருத்தங்கள் வந்து கொண்டிருக்கிற பின்னணியிலே தான் நாம் நம்முடைய தொழிலாளர்களை அணிதிரட்ட வேண்டி இருக்கிறது. தொழிற்சாலைகளிலே என்ன நடந்திருக்கிறது? சங்கம் கூடாது என்பது மட்டுமல்ல, சங்கம் யார் வைக்க முடியாது என்று இன்றைக்கு ஒரு பிரமை, ஒரு மாயை இருக்கிறது. கான்ட்ராக்ட் தொழிலாளி சங்கம் வைக்க முடியாது, கேஷுவல் தொழிலாளி சங்கம் வைக்க முடியாது, நிரந்தர தொழிலாளி மட்டும்தான் சங்கம் வைக்க முடியும் என்கிற ஒரு நிலை இருக்கிறது. இதை பயன்படுத்தி கொண்டு எல்லாரையும் கான்ட்ராக்ட் என்று சொன்னால் எங்கே சங்கம்? ஆகவே நிரந்தர தொழிலாளிகள் இனிமேல் இருக்க மாட்டார்கள், படிப்படியாக குறைக்கப்படுவார்கள் என்று நடவடிக்கை எடுத்து 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 இன்றைக்கு இந்தியாவினுடைய ஒரு புள்ளிவிவரம் என்ன சொல்லுகிறது என்றால், தொழில்களில் 42% பேர் கான்ட்ராக்ட் தொழிலாளிகள், தொழிற்சாலைகளில் 58 பேர் தான் சராசரியா. இன்னைக்கு சென்னையில் மெட்ரோ ரயில் என்று இருக்கிறது அல்லவா, அது நவீன தொழில், அது ஒரு சிறப்புக்குரிய தொழில். அதில் தொழில்நுட்பம், தேர்ந்த நுட்பம், படிப்பும் பயிற்சியும் இல்லாதவர்கள் வேலை செய்யக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு தொழில். அதனால தான் அதை சொல்லுகிறேன். அந்த தொழிலிலே 300 தொழிலாளிகள் நிரந்தரம், 3000 தொழிலாளிகள் கான்ட்ராக்ட். சென்னை மெட்ரோ ரயில், மெட்ரோ ரயிலை இயக்குபவன ஒரு கான்ட்ராக்ட் தொழிலாளி. கான்ட்ராக்ட் தொழிலாளர்கள் தான் மொத்தத்தில் அத்தனை பேருமே, இயக்குகிற அத்தனை பேருமே கான்ட்ராக்ட் தொழிலாளிகள். அப்படியானால் நீங்கள் எண்ணி பாருங்கள். இதுதான் அரசு துறை, இதுதான் பொதுத்துறை என்று சொன்னால், அரசின் லாக்காக்களிலே இதுதான் நிலை என்றால், ரயில்வேயிலே மற்றதிலே இதுதான் நிலை என்றால், தனியார் துறையை என்ன கேட்க வேண்டும்? 2500 பேர் நிரந்தர தொழிலாளி, 8000க்கும் மேற்பட்டவர்கள் கான்ட்ராக்ட் தொழிலாளி ஹூண்டாய் கம்பெனியில். இப்படி நான் வரிசையாக சொல்லிக்கொண்டே போகலாம். ஆகவே இப்போ நாங்களெல்லாம் தொழிற்சங்க இயக்கத்துக்குள்ளே வருகிற போது 1970 அந்த காலகட்டத்திலே அத்தனை பேரும் நிரந்தரமாக இருப்பார்கள், கான்ட்ராக்ட் தொழிலாளி இருக்கவே மாட்டார்கள். தோட்டத் தொழில், இது போன்ற தொழிலில் மட்டும்தான் கான்ட்ராக்ட் தொழிலாளிகள் இருப்பார்கள். இன்றைக்கு நிலைமை மாறிவிட்டது. தொழிற்சாலைக்குள்ளே இருக்கிற தொழிலாளி அமைப்பில் மாற்றம் ஏற்பட்டு விட்டது. இந்த மாற்றத்தை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக நாமே ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அல்லது அதை தடுக்க முடியவில்லை, அல்லது ஏதோ காரணம் இன்றைக்கு இது பெருகி இருக்கிறது. இதை நாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். ஆகவே தொழிற்சங்க இயக்கத்தினுடைய மிக முக்கியமான முதன்மை கோரிக்கையாக இன்றைக்கு இருக்க வேண்டியது, யாரெல்லாம் தொழிற்சாலைக்குள்ளே உற்பத்தியில் ஈடுபடுகிறானோ, உற்பத்தியை தருகிறானோ, அவனுக்கு என்ன பெயராக இருந்தாலும் சரி அத்தனை பேரையும் நிரந்தரமாக்க வேண்டும் என்று முதலாளிகளுக்கு எதிரான வலுவான போராட்டத்தை, அழுத்தத்தை அனைத்து சங்கங்களும் தேர்ந்து கொடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் இந்த உழைப்பு திருட்டையும் நிறுத்த முடியாது, முதலாளிகளுடைய கொள்ளையையும் நிறுத்த முடியாது. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையிலே தான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் நிறைய நமக்கு முன்னாடி இருக்கிற கடமைகள் இருக்கின்றன. இந்த கடமைகளை எல்லாம் நிறைவேற்ற வேண்டும். ஆகவே எந்த சூழ்நிலைமையிலும் உழைக்கும் வர்க்கம் ஏகாதிபத்தியம் என்பதை, கார்ப்பரேட்டுகள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஏகாதிபத்திய சரி என்பது உலக பார்வை நமக்கு தேவை. உலக பார்வையின் பின்னணியிலே தான் நம்முடைய தேசத்தின் நிலையை நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த இரண்டையும் பார்த்தால்தான் வேலைக்காகும். அடுத்தது, இன்றைக்கு பல பிரிவுகள் நமக்குள்ளே இருக்கிற செயற்கை பிரிவுகள், மொழியிலே வேறு வேறு மொழி பேசக்கூடியவர்கள், வேறு வேறு இனத்தை சார்ந்தவர்கள், வேறு வேறு மதத்தை சார்ந்தவர்கள் என்று எத்தனையோ பிளவுகள் இருக்கின்றன. ஆனால் இந்த பிளவுகளில் இருக்கிற அந்த மக்கள், அதிலே பெரும் பணக்காரன் என்று ஒரு பகுதி, மிக பெரும்பான்மையோ சொத்துக்கில்லாதவர்கள் இன்னொரு பகுதி. எந்த பிரிவை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் இப்படி 2 வர்க்கமாகத்தான் இருக்கும். மதத்தில், மொழியில், என்ன இதை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும். ஆனால் தொழிலாளர்கள், தொழிலாளி வர்க்கம்
உழைத்து பிழைக்கிற வர்க்கம் என்கிற முறையிலே நீங்கள் ஒன்று என்று நீங்கள் எடுத்து பார்த்தால் அதற்குள் தான் மொழி இல்லை, மதமில்லை, இனமில்லை, எந்த பேதமும் இல்லை என்கிற ஒரே வர்க்கம் தொழிலாளி வர்க்கம். அதே மாதிரி கார்ப்பரேட்டுகளுக்கும் மூலதனத்துக்கும் மொழியும் கிடையாது, ஜாதியும் கிடையாது, எதுவும் கிடையாது. இந்த கொள்ளை கூட்டத்திற்கு எந்த வேறுபாடும் கிடையாது. ஆகவே உலகத்தினுடைய மிக முக்கியமான போர் வர்க்க போர் தான், வேறு எந்த போரும் அல்ல. நடக்க வேண்டிய போர் அந்த போர் தான். ஆனால் அக்கப்போர்கள் தான் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே இந்த போரை தீவிரப்படுத்தக்கூடிய வலுவான இயக்கத்தை நாம் முன்னெடுக்க வேண்டும் என்பது நம் முன்னாடி இருக்கிற நிலைமை. இன்றைக்கு நம்முடைய இந்தியாவை நீங்கள் இந்த பின்னணியில் நீங்கள் எடுத்து பார்த்தால் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. அதற்கு மத்தியிலே மக்கள் ஒன்றாக இருக்கக்கூடாது, ஒரு சேர இருக்கக்கூடாது என்கிற முறையிலே நம்முடைய ஆட்சியாளர்கள், RSS, நம்முடைய பிஜேபி போன்றவர்கள் எல்லாம் மதத்தால் மக்களை கூறு போடுகிறார்கள், பிளக்கிறார்கள். எங்கெல்லாம் எதை பயன்படுத்த முடியுமோ அதை பயன்படுத்துகிறார்கள். கடைசியாக சாலையிலே ரோட்டிலே இருக்கிற ஒரு காளி பையன் பேசுவதைப் போல் மோடி பேசியது என்ன? பீகாரிலே இருந்து தமிழகத்துக்கு சென்றிருக்கிற மக்கள் தமிழகத்திலே கொடுமைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் என்று கடைசியில் அவர் பேசினார். அப்படியானால் பீகாரிலே அதை சொன்னால் அங்கே ஒரு அங்கே ஒரு இன விருப்பை அல்லது இன அடிப்படையில் வாக்குகளை பெற முடியுமா? அதை பயன்படுத்துவோம். ஒருவேளை நாளைக்கு தமிழ்நாட்டிற்கு வந்தால் எல்லா மாநிலத்து மக்களுக்கும் சோறு போட்டது தமிழ்நாடு தான் என்று அதே அவன் பேசினாலும் பேசுவார். நான் சென்னையில் இருக்கக்கூடிய வடநாட்டுக்காரர்களே, குறிப்பாக ஒரு பீகார்காரனையே அவன் பானிபூரி விற்கிறாள், நம்ம வழக்கமாக நம்ம வியாபாரம் பண்ண சாப்பிட்றாரு. அவன்கிட்ட போய் நான் கேட்டேன், ஏப்பா உங்களுக்கு என்ன ரொம்ப கஷ்டமாமேங்க, நாங்கள் என்ன கஷ்டம் கொடுத்தோம் என்று கேட்டபோது, ஏன் சார் அந்த ஆள் பேசுகிற பேச்செல்லாம் பேசுகிறீங்க, அந்த மாநிலத்துக்கு மாநிலம் வேறு மாதிரி பேசுகிறாரு, ஓட்டுக்கு பேசுகிறாரு என்று வேதனையோடு அவன் பேசினான். பலர் இப்போது பேட்டி கொடுக்க தொடங்கி விட்டார்கள். அவர்கள் சோற்றுக்கு இல்லாமல் ஓடி வருகிறார்கள். அவன் சோற்றுக்கு இல்லாமல் பட்டினியாய் வேலை தேடி ஓட வேண்டிய நிலைமையை உண்டாக்கிய கொடியவன் பேசுகிறான். அவன் போயிருக்கிற இடத்திலே கஷ்டப்படுகிறான். என்ன அருகதை இருக்கிறது உனக்கு? என்ன யோக்கியதை உனக்கு இருக்கிறது? வயிற்றுக்காக, வயிற்றுப்பாட்டுக்காக, பசிக்காக, வறுமைக்காக வேலை எங்கே இருக்கிறது என்று தேடி ஓடுகிற அந்த மனிதனை இன்றைக்கு பயன்படுத்தி நாம் வருகிறோம். அவர்கள் வருகிறார்கள். எங்கிருந்து யார் வந்தாலும், எந்த இடத்திற்கு எவன் போனாலும் அவன் தொழிலாளி, அவ்வளவுதான். அவன் உழைக்க வந்தவன், அவ்வளவுதான். அப்படித்தான் பார்க்க வேண்டும் என்கிற பார்வை அவர்களுக்கு கிடையாது. ஆகவே மதத்தால் பிரிப்பார்கள், மொழியால் பிரிப்பார்கள், ஜாதியால் பிரிப்பார்கள், இனத்தால் பிரிப்பார்கள். எந்தெந்த இடத்திற்கு எது தேவையோ அதை செய்வார்கள். தமிழ்நாட்டுக்கு வந்தால் முக்களத்தவர் முக்களத்தவர் அல்லாதவர் என்பார்கள், பல்லன் பறையன் என்பார்கள். அதற்கு வேண்டி 2 தலைவர்களை பேருக்கு போட்டுக்கொள்வார்கள். இதுக்கெல்லாம் சோசியல் இன்ஜினியரிங் என்று பெயர் வைத்துக் கொள்வார்கள். ஆகவே இந்த மதவெறி கூட்டத்தை, வகுப்பு வெறி கூட்டத்தை நாம் வேறறுத்தாக வேண்டும். இந்திய தொழிலாளி வர்க்கத்துக்கு முன்னால் இருக்கிற மிக முக்கியமான கடமைகளிலே ஒன்று இந்த வகுப்பு வெறி கூட்டத்தை, மதவெறி கூட்டத்தை வேறறுக்க வேண்டும். இந்த மதவாதத்திற்கு எதிரான மிக வலுவான பிரச்சாரத்தை நாம் முன்னெடுக்க வேண்டும். அதுதான் நம்முடைய முதன்மை கடமை என்று கூட இப்போது நாம் சொல்லலாம். அதற்கு அடுத்து நம்முடைய வர்க்கத்தை ஒன்றுபடுத்துவது. ஆகவே இந்த இந்த கடமைகளுக்கு மத்தியில் நமக்கு முன்னாடி இருக்கிற மிக முக்கியமான கடமை ஒரு போரற்ற உலகத்தை உண்டாக்க வேண்டும். போர்களற்ற உலகம் அது எப்படி வரும்? உழைப்பு திருட்டற்ற உலகம் அது எப்படி வரும்? ஏழை பணக்காரன் இல்லாத உலகம், பசி இல்லாத உலகம் அது எப்படி வரும்? தொழிலாளி வர்க்கத்தினுடைய புரட்சியால் வரும். அதுதான் 1871 நடந்த பாரிஸ் புரட்சி. அதன் தொடர்ச்சி தான் ரஷ்ய புரட்சி. அதற்கு அடுத்து தான் சீன புரட்சி. அதற்கு அடுத்து வியட்நாம் புரட்சி, கியூபா புரட்சி. அனைத்தும் தொழிலாளி வர்க்கத்தினுடைய கொள்கையால், தத்துவத்தால், சித்தாந்தத்தால், வர்க்க உணர்வு பெற்ற தொழிலாளி வர்க்கத்தால் நடத்தப்பட்ட புரட்சிகள். அங்கே இவையெல்லாம் அறுக்கப்பட்டிருக்கிறது, இவையெல்லாம் தீர்க்கப்பட்டிருக்கிறது. அதுதான் வழி, அதுதான் மாற்று. சோசியலிசம் தான் மாற்று. சோவியத் யூனியன் வீழ்ந்ததோடு முதலாளித்துவம் தான் சமூகளாக வளர்ச்சியின் இறுதி கட்டம் என்று சொன்னார்கள். இல்லை, முதலாளித்துவம் இறுதி கட்டமும் அல்ல, அது வெல்லப்போகிற கட்டமும் அல்ல. அதாவது நாம் முறியடிக்க வேண்டியது முதலாளித்துவம், நாம் முறியடித்து ஒழிக்க வேண்டியது முதலாளித்துவம், நாம் நிர்மாணிக்க வேண்டியது சோசியலிசம். இந்த உலகத்திலேயே சொர்க்கத்தை ஸ்தாபிக்க முடியும், சொர்க்கத்தை உருவாக்க முடியும், சொர்க்கத்தை கொண்டாட முடியும் என்றால் அது சோசியலிசத்தால் தான் முடியும் என்கிற வகையில் சோசியலிசத்திற்காக, பொது உடைமைக்காக, எல்லோருக்கும் எல்லாம் என்பதற்காக
போர்களற்ற அமைதி நிறைந்த ஒரு உலகத்தை உருவாக்குவதற்காக நாம் போராட வேண்டும். அதுவும் தொழிலாளி வர்க்கத்தின் கடமைதான். அந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு நான் தயாராக வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் என்னுடைய தலைமை உரையிலே கேட்டு என்னுடைய தலைமை உரையை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.